குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் புதன் பகவானா இருக்கிறதுனால மாசி 15 வரைக்கும் குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சிக்கல் கண்டிப்பா வராது. 15 தேதியிலிருந்து 30 தேதி வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு பண ரீதியாவோ, மன ரீதியாவோ தேவையில்லாத ஏதோ சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். கொஞ்சம் சூதானமா இருந்துக்கணும். அடுத்தது இன்னைக்கு பார்க்கும்போது தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய அதிபதி புதனா இருக்கும்போது 15 தேதிக்கு மேல மாசி 15லிருந்து 30 வரைக்குமே கொஞ்சம் குடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. சனியுடைய பார்வை வாங்கின ராசி உங்க சிம்ம ராசி. ஏன்னா சனி பார்வைன்றது மேக்சிமம் 3, 7, 10 இந்த 3 வீட்டுக்கு எப்பயுமே சனி நல்லது பண்ணுவார். சனியுடைய பார்வை 3, 7, 10. அப்போ கும்பத்திலிருந்து 3ஆம் இடமா மேச ராசியும், 7ஆம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிம்ம ராசியும், 10ஆம் இடமா விருச்சிக ராசி பார்ப்பார். அடுத்தது இந்த 2025ல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பெயர்ச்சாகிறார். இது எல்லாம் உங்கள் சிம்ம ராசிக்கு மெயினாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது கும்பத்தில் இருக்கிற சனி மீன ராசியில் போய் உட்காரும்போது அடுத்தது என்ன பண்ணுவார்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிடும். முதல் ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு மங்குச்சனியில் அஷ்டமத்து சனி, 2வது ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு பொங்குச்சனியில் அஷ்டமத்து சனி, 3வது ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுளு சனியில் அஷ்டமத்து சனி. அப்போ முதல் ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். முதல் ரவுண்டுனா எப்படி, கிட்டத்தட்ட ஒரு 25-30 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு அது முதல் ரவுண்டு. அதே ஒரு 50 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு அது 2வது ரவுண்டு. அதே 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது 3வது ரவுண்டு. அவங்க வயசு வச்சு நம்ம எடுத்துக்கலாம், அல்லது அவங்க ஜாதகத்தை பார்த்தா நமக்கு தெரியும். வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அதாவது வரக்கூடிய இந்த மாசி மாதம் தமிழுக்கு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான, அதாவது குரோதி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் 13ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் மகர லக்னத்தில் கேதுவுடைய திசையில் 126 டிகிரியில் தான் இந்தவுடைய மாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 5வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இது எப்படியாப்பட்ட நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமாக 12 ராசியில் பெருமைப்பட வேண்டிய விஷயம் சிம்ம ராசிக்காரங்க என்ன அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு மாத பிறப்புமே உங்களுடைய ராசிக்கு அதிபதி வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். 9 நவகிரகத்தில் அதாவது சூரியனை அடிப்படையாக வச்சு தான் மாத பலன்களை சொல்கிறோம். சரிங்களா? ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சூரியன் முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க. எல்லா கிரகங்களோடையும் கை கோத்து நடந்துடலாம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். ஆனால் இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இடைவெளி விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவர் யாருன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன் மட்டும்தான். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். மேச ராசியில்ன்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேச ராசியிலையும் துலா ராசியிலையும் உச்சமும் நீச்சம் அடைவார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி, கும்ப ராசி, மீன ராசியில் மட்டும்தான் அவர் நட்பாக இருப்பார். மேற்கொண்டு இருக்கிற அந்த 6 ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பகையாக தான் இருப்பார். ஆனால் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ஏன் சொல்கிற அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் பகையாக இருக்கிறார். ஏன்னா தனுசு ராசி, மகர ராசி, மீன ராசி இந்த 3 வீட்டுக்கு மட்டும்தான் உங்கள் ராசிக்கு அதிபதி நட்பானவர். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 7வது இடத்துல இருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம்னு சொல்கிறது கலஸ்திர ஸ்தானத்தில் இருக்கிறார். நான் முன்னதாக ஒரு வார்த்தை சொன்னேன். பொதுவாக
ஒவ்வொரு மாத பிறப்பும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியனோட அடிப்படையில் தான் சொல்கிறோம்னு. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் இப்போ எங்கே இருக்கிறாரு? 7வது வீட்டில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 7வது வீடு கும்ப ராசியில் இருக்கிறாரு. அது யார் கூட சேர்ந்துருக்கிறாரு? கரெக்டாக சனி பகவானோட, அடுத்தது வந்து புதன் பகவானோட சேர்ந்துருக்கிறாரு. புதன் பகவான் வந்து யாருன்னா கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகனோட. சனி பகவான் யாரு? தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானோட இன்னைக்கு சேர்க்கையாக சேர்ந்து கும்பராசியில் இருக்கிறார். அப்படி கும்பராசியில் இருக்கிறாருன்னா இப்போ கும்பராசியில் உங்கள் வீட்டுக்கு அதிபதி இப்போ பகையாக இருக்கிறார். அப்போ அந்த பகையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது எதற்கு இடையில ஏதாவது மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி 30 வரைக்குமே கும்பராசியில் தான் அவர் இருப்பார். அடுத்தது வந்து மாசி முடிஞ்சு பங்குனி மாதத்தில் மட்டும்தான் மீன ராசிக்கு போய் உட்காருவார். அது வரைக்கும் அவர் அங்கே தான் இருப்பார். அப்படி இருக்கும்போது அவரு கூட சேர்க்கையே இருக்கக்கூடிய புதன் பகவான் இருக்கிறாரு பார்த்தீங்களா? இதே இந்த மாசி மாதம் 15 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி கூட நட்பாக, அதாவது வந்து சேர்க்கையாக இருப்பார். 15 தேதிக்கு மேலே அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா மீன ராசிக்கு போய் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நீச்சம் அடைஞ்சிடறார். ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிடறார். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டுக்கு அதிபதி. இப்போ 2வது வீடு நம்ம யார் சொல்கிறோம்? தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி தான் இந்த புதன் பகவான். அப்போ கிட்டத்தட்ட இந்த 15 தேதி வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாசி மாதம் 15 தேதி வரைக்கும் படிப்பு நல்லா இருக்கும். அப்போ மாசி மாதம் 15 தேதியிலிருந்து 30 தேதி வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கவனம் சிதறும். 2வது குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் புதன் பகவானாக இருக்கிறதுனால மாசி 15 வரைக்கும் குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சிக்கல் கண்டிப்பாக வராது. 15 தேதியிலிருந்து 30 தேதி வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு பண ரீதியாவோ மன ரீதியாவோ தேவையில்லாத ஏதோ சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கணும். அடுத்தது இன்னைக்கு வந்து பார்க்கும்போது தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய அதிபதி புதனாக இருக்கும்போது 15 தேதிக்கு மேலே மாசி 15லிருந்து 30 வரைக்குமே கொஞ்சம் குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. அதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, 10 ரூபா வாங்கி கொடுக்கறதோ, கூட்டு தொழில் பண்ணுறதோ, அதாவது ஜாமீன் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா போட்டுட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சப்போர்ட்டுக்கு போகிறதோ, போர் போடுறது, கிணறு வெட்டுறது, மெயினாக இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா மாசி 15லிருந்து மாசி 30 வரைக்கும் கண்டிப்பாக வேண்டாம். சரிங்களா? சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி போய் அடுத்தது மீன ராசியில் போய் அவர் வந்து கட்டன்றது நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா அங்கே கிரகம் வந்து அந்த வலுவை இழந்துருவார். உங்கள் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனியுடைய பார்வை வாங்கின ராசி உங்கள் சிம்ம ராசி. ஏன்னா சனி பார்வைன்றது மேக்சிமம் 3, 7, 10 இந்த 3 வீட்டுக்கு எப்பயுமே சனி நல்லது பண்ணுவார். சனியுடைய பார்வை 3, 7, 10. அப்போ கும்பத்திலிருந்து 3ஆம் இடமா மேச ராசியும், 7ஆம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிம்ம ராசியும், 10ஆம் இடமா விருச்சிக ராசி பார்ப்பார். அப்போ இந்த 3 வீட்டுக்கு சனி பகவான் நிச்சயம் நல்லது பண்ணுவார். சனி பார்வை, ஏன்னா சனி இருக்கும் இடத்துக்கு 7.5 இல்லையா, கஷ்டத்தை கொடுப்பார்ல. அப்போ என்ன பண்ணுவார்? சனி பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார். பொதுவாக சனி வந்து பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுத்துருவார். அப்போ தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி உங்களோட ராசி பார்க்கறதுனால மெயினாக உங்கள் சுய தொழில் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வரவு, நல்ல ஒரு வருமானத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இல்லை அடிமை தொழில், நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேங்க அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் உங்களோட உழைப்பு அவங்களுக்கு போகும். அப்போ லட்சக்கணக்கில் சம்பாரித்து அவங்க கையில் கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடிய நிலைமை தான் இந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய நிலைமை நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா மனசில் நிறைய ஆசை இருக்கும். மண் வாங்கலாமா, மனை வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாமன்ற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நிறைய இருக்குமே தவிர அந்த எதிர்பார்ப்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிராசையாகவே போயிட்டுருக்குது. சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த 2024 தான் அப்படி போயிடுச்சு. 25 பிறந்தாது நல்லா இருக்குமான்னு பார்த்தா அதை விட இந்த 2025 நிச்சயம் சொல்கிறேன், அதாவது ஒரு மோசமான நிலைமை தான். எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அடுத்தது வந்து இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பெயர்ச்சாகிறார். இது எல்லாம் உங்கள் சிம்மராசிக்கு மெயினாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது கும்பத்தில் இருக்கிற சனி மீன ராசியில் போய் உட்காரும்போது அடுத்தது என்ன பண்ணுவார்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிடும்.
முதல் ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு மங்குச்சனியில் அஷ்டமத்து சனி, ரெண்டாவது ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு பொங்குச்சனியில் அஷ்டமத்து சனி, மூணாவது ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுளு சனியில் அஷ்டமத்து சனி. அப்போ முதல் ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். முதல் ரவுண்டுனா எப்படி, கிட்டத்தட்ட ஒரு 25-30 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு அது முதல் ரவுண்டு. அதே ஒரு 50 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு அது ரெண்டாவது ரவுண்டு. அதே 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது மூணாவது ரவுண்டு. அவங்க வயசு வச்சு நம்ம எடுத்துக்கலாம், அல்லது அவங்க ஜாதகத்தை பார்த்தா நமக்கு தெரியும். சரிங்களா? ஏன்னா அப்படி முதல் ரவுண்டு ஒரு 30 வயசுக்குள்ளார இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வண்டி வாங்குறீங்களா, போர் போடுறீங்களா, கிணறு வெட்டுறீங்களா, முடிஞ்ச வரைக்கும் கூட்டு தொழில் பண்ணுறீங்களா, ஜாமீன் எழுத்து போடுறீங்களா, கூட்டு பிஸ்னஸ் பண்ணி நமக்கு ஏதோ ஒரு இதனால் 10 ரூபா வருமானம் வந்து நினைக்கிறீங்களா, இது எல்லாமே கண்டிப்பாக நம்மளை முடக்கி விட்டுரும். கொஞ்சம் சூதானமாக கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு சிலர் சொல்லுவாங்க, சனி பெயர்ச்சாகி நம்ம ராசிக்கு பார்த்தா தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, 3 மாதத்துக்கு முன்னாடியே அதை நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருவார். அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டகச்சனியாக இருக்கிறார். ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு வந்து கண்டகச்சனியாக இருக்கிறார். அதனால் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. இது இல்லாமல் உங்களுக்கு தொழில் குரு, ஏன்னா 10வது ராசியில் எந்த கிரகம் உட்காந்தாலும் தப்பு இல்லை, ஆனால் குரு மட்டும் உட்காரக்கூடாது. 10ல் குரு உட்காந்தா பதவி கூட பறிபோக மாட்டான். சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்மையாலுமே உங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். கிட்டத்தட்ட நான் டேட்டு சொல்கிறேன், 2024 வருஷம் 5வது மாதம் 1ஆம் தேதி, அதாவது மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த டேட்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கி அதாவது வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலையில் பிரச்சனை கொடுத்துருக்கும். ஏன்னா 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். வேலை வாய்ப்பில் பிரச்சனை, குடுக்கல் வாங்கல பிரச்சனை, படித்த படிப்புக்கு உண்டான பலன் இல்லை, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை, தொழிலில் மெயினாக தேவையில்லாத மனசங்கடம், நம்ம கீழே இருக்கிறவங்கன்னே நம்மளை தேவையில்லாத போட்டு கொடுப்பான். ஏதோ ஒரு சூழலில் பிரச்சனை வரும். ஏன்னா குரு வந்து இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் கண்டிப்பாக கவனமாக இருங்க. சரிங்களா? ஏன்னா இந்த குரு எப்போ மாறுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5வது மாதம் 2025 இந்த வருடத்தில் 5வது மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு வந்து பெயர்ச்சாகிறார். அப்போ ரிஷபத்தில் இருக்கிற குரு வந்து மிதுனத்துக்கு வரும்போது இந்த தொழிலில் பார்க்குற அந்த குரு இருக்கிறாரு பார்த்தீங்களா, தொழில் குரு, அது உங்களுக்கு ஓரளவுக்கு விலகிட்டாருன்னா நிச்சயமாக உங்களுடைய தொழில் நல்லா இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிற முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அந்த முயற்சி நல்லா இருக்கும். அப்போ சனி உங்களுக்கு அஷ்டமத்து சனியே வந்துடுவார். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சுபவேரையும் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இல்லை. எப்பயுமே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, 7.5 சனி நடந்தாலோ, அஷ்டமத்து சனியோ, ஜென்மச்சனியோ, பாதச்சனியோ, அர்த்தாஷ்டம சனி, எந்த சனி நடந்தாலும் கடன் வாங்கி நம்ம ஒரு சுப செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா தலைக்கு வர செலவு தலைப்பா கூட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி வந்து புதன் பகவான் உங்களுக்கு இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக 15 தேதி வரைக்கும் குடும்பத்துக்குள்ளார பிரச்சனை இல்லை, அதே மாதிரி வளர்ச்சியில் பிரச்சனை இல்லை. 15 தேதிக்கு மேலே இந்த மாசி 30 வரைக்கும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன். அவர் 8ஆம் இடத்துல போய் உச்சமடைஞ்சிருக்கிறாரு. குழந்தை பாக்கியமெல்லாம் ரொம்ப வருஷம் இல்லைங்க, நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா குழந்தை பாக்கியன்றது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. அதுபோல் குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறீங்களா, நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் பாருங்கள். அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வை பார்த்துட்டாருன்னா, உங்கள் திசா புத்தி நல்லா இருந்துட்டாருன்னா உங்களுக்கு பாதிப்பு இல்லை. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி சனி பகவான். உங்களுக்கு கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். அந்த சனி பகவான் 7ல் ஒரு ஆட்சியாக இருக்கிறதுனால திருமணத்துக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது. திருமணத்துக்கு குறை சொல்லவே முடியாது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துலையே ஆட்சியாக உட்கார்றதுனால மாங்கல்ய பலம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா குரு பார்வை இல்லை. அப்போ நீங்கள் பார்க்குற பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ குரு பார்வை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு குரு பார்வை இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி குரு பார்வை இல்லை, அப்போ கல்யாணம் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் உங்களுக்கு மார்ச் 29 வரைக்குமே
குரு பார்வை இல்லையே தவிர, ஆனால் குரு வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல ஆட்சியை உட்காந்துருக்கிறது மாங்கல்யத்துக்கு இது நல்ல பார்வை நடத்துக்கலாம். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.